எக்ஸைட்டடா இருக்கு. ஏற்கனவே அந்த எனர்ஜி பில்டப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. அவர் ஒரு பெரிய ரஜினி ஃபேன் நினைக்கிறேன். ஸோ ரஜினி ஃபேன்ஸ்க்கு தேவையான எல்லா விஷயமும் படத்தில் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அவரே கூட சொல்லியிருக்காரு ரஜினி ஃபேன்ஸுக்கான ஒரு ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருக்கோம். ட்ரெய்லரில் இருந்த சீன்ஸ் பார்த்தாலே போதும், அதுக்காகவே வந்திருக்கோம். ரொம்ப சூப்பராக இருந்தது சாங்ஸும். நான் சொன்ன மாதிரி ட்ரெய்லருக்கும் சாங்ஸும் இருந்து அதை பார்க்கறதுக்காக வந்தாலே போதும் அப்படின்றதுக்காக வந்திருக்கோம். இது ஒருத்தர் வே ஆஃப் செலிப்ரேஷன் நினைக்கிறேன். ஸோ இது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா பண்ணலாம், பிடிக்கலன்னா விட்டுடலாம்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கா? அப்படியே உடம்புலாம் சிலுக்குது. வேற லெவல். எப்படி செலிப்ரேஷன்ல எப்படி இருக்கு? தூங்கவே இல்லை ஜி. டிக்கெட் கிடைக்குமான்னு ஒரே டவுட். நாளைக்கு தூங்கவே இல்லை. இப்போதான் கன்ஃபார்ம் ஆச்சு. சார் 4 மணி ஷோ இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ உள்ளே போகிறோம். ரொம்ப நாள் கட்சி தலைவரோட மாஸ் படம் வருது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேரக்டர் ஓரியன்டா, ஸ்கிரிப்ட் ஓரியன்டா பண்ணியிருந்தாரு. அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஒரு பெரிய ஃபேனு. ஸோ அதனால் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதுவும் மியூசிக்லாம் கேட்டோம் அப்படியே ஜிபு இப்போ உள்ளே போகிறதுக்கு அப்படியே துடிக்குது. நான் 90s ஃபீல் எல்லாம் நல்லா இறக்கியிருக்காரு கார்த்திக் சுப்ராஜ். எல்லாமே இந்த மொத்த டீமே ரஜினியை சுற்றி படத்தை நவுத்திருக்காங்க. எல்லா பாக்ஸும் டிக்கு, ஃப்ளாஷ்பேக் டிக்கு, தலைவருடைய மாஸ் டயலாகு, பஞ்ச் டயலாக்ஸு, மியூசிக்கு, அவருக்கு இன்னொரு டைட்டில் கார்டு எல்லாமே ஒரு நல்ல சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டோட நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறோம். 4 மணிக்கு தெரிஞ்சிடும் எங்களுக்கு. காலி மியூசிக் ஐயோ மாசு ஆறுனா மாசு. அந்த ட்ரெய்லரை மட்டும் ஒரு 1000 தடவை பார்த்துருப்போம். அவ்வளோ மாசா போட்டிருக்காரு. ஸோ உள்ள பிஜிஎம் என்னென்ன கோத்துட்ருக்கான்னு தெரியாது. வேற லெவலா இருக்கும். கத்துறதுக்கு எங்க சத்தமா அவர் சத்தமா தெரியாது. எனக்கு என்னமோ அந்த மதுரை பிஜிஎம் அடிச்சு கலப்பண்ணு தோணுது ஃபிளாஷ்பேக்ல. டிஷர்ட் பாருங்க, கலரா இருக்குது. எங்க பார்த்தாலும் கலர்ஃபுல்லா இருக்குது. சிம்ரன் வர சீன்ஸ் ஆகட்டும், இந்த மேகாக்கா சீன்ஸ் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. லொகேஷன் வைஸ் கேமராலாம் பக்கா ஒர்க்கு. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த படத்துக்காக நாங்கள். ஸோ இன்னைக்கு பொங்கல் வேற பாருங்க, திருவிழா மாதிரி இருக்குது. ஸோ இந்த திருவிழாவில் எங்கள் தலைவர் படம் ரிலீஸ் ஆகிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாலாபிஷேகம்ன்றது அது ஒரு நார்மல் விஷயம். என்னோட கான்செப்ட் எப்படின்னா, பாலாபிஷேகம் பண்ணலாம், அது பாலுன்றது அது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இது. ஸோ அந்த மாதிரி இது இப்போ எங்களை மாதிரி இருக்கிற யங்ஸ்டர்ஸும் அதே ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா இனிமேல் இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு சேஞ்ச் எதுவுமே இருக்காது. ஸோ அதுக்கு எகெயின்ஸ்ட் எதுவுமே சொல்ல, ஆனால் அது ஒரு ஃபேன்ஸோட ரிஃப்ளெக்ஷன், அதோட லவ், அது ரிஃப்ளெக்ஷன் அது. ஸோ அதுவும் தப்பு இல்லை. ஆனால் அந்த மாதிரி விஷயங்க கொஞ்சம் கம்மி பண்ணுறது நல்லது. பிஜிஎம் ஸ்கோர் சொல்லவே தேவையில்லை. அண்ணாமலை மியூசிக்ல இருந்து அவரோட ஸ்டைலுக்கு இந்த பிஜிஎம் எடுத்துட்டு வந்த போதே தெரிஞ்சிச்சு இந்த படம் எப்படி பெரிய இருக்கு, இதை ஹிட் ஆக போகுதுன்றது பெரிய விஷயங்க. அது அந்த மாதிரி ஒரு யங் ஜென்ரேஷன் மியூசிக் டைரக்டர் அந்த ஓல்ட் ஜென்ரேஷன் மியூசிக் டைரக்டரோட ஒரு மர்ஜ் பண்ணிட்டு அது அப்படியே நம்ம ஜென்ரேஷனுக்கு எடுத்துட்டு வர மாதிரி ஒரு மியூசிக் இருக்கு. படம் அது பெரிய ஹிட் ஆக போகுது கண்டிப்பா. யூடியூப் ஆப்ல இன்ஃபினிட் கட் சேனலை சர்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எங்க வீடியோஸ் பத்தின எல்லா அப்டேட்ஸும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு வந்துட்டே இருக்கும்.